ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோடு உரையாட வந்திருக்கிறார். இது 38வது நாள் 39வது எபிசோட் நவம்பர் 13 அன்று ஒரு நிகழ்ச்சி. இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஸ்கூல் டாஸ்க் தான் போயிட்டு இருக்கு. அந்த ஸ்கூல் டாஸ்க்ல ஒரு சில ஃபன்னான விஷயங்கள் இதெல்லாம் நடந்தது. ஸோ செகண்ட் பார்ட்ல அடிச்சுக்கிற அதெல்லாம் நடந்தது. அது நடிப்பான அடிச்சுக்கிற விஷயம். அது என்னன்னு கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். தொடர்ந்து ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கிற QR கோட், பேங்க் டீடைல்ஸ், இந்தியா அண்ட் UK அக்கௌண்ட்டும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பேபல் அக்கௌண்ட்டும் இருக்குது. அதன் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை தெரிவிக்கலாம். இதுவரை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரீசெண்டாக ரகு பாரா அவங்க பராசக்தின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் வந்திருந்தது. அதற்கும் வந்து ரொம்ப நன்றி. அதே மாதிரி அருணாமா அண்ட் அப்பா 2 பேருமே அதை அனுப்பிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அது சொன்ன ரீசன் ரொம்ப நல்லா இருந்தது. அருணாமா சொன்ன ஏன்னா வந்து கத்தையாக நான் நோட் வச்சுருந்துருப்பேன் தீபாவளிக்கு போனா அப்படின்னு பொழுது எனக்கு பிள்ளைக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு தேங்க்யூ ஸோ மச்மா. எபிசோட் நவம்பர் 13 அன்று ஒளிபர நிகழ்ச்சியுடைய ஒரு லைவ் ரிவ்யூ தான் இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். நம்மோடு இணைந்து ஒரு இடம் வந்திருக்கிறார். இது வந்து இன்னைக்கு வந்து அதாவது என்ன செய்யறதுனே தெரியாம ஒரு டாஸ்க் கொடுத்து ஒரு விஷயம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ண மாதிரி எனக்கு ஒன்றும் பட்டுச்சு. அதாவது போர் அடிச்சுட்டே இவர் என்ன நினைச்சிட்டாரு, எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா லைட் வந்து அணைக்கிற வரைக்கும் ஒரு மாதிரி ஃபன்னா போகணும். அது வந்து பாய்ஸ்க்கும் கேர்ள்ஸ்க்கும் மட்டும் தான் ஃபன்னா போகணும். நாங்க சார் ஃபன்னு வேற சண்டை வேறங்கிறது உங்களுக்கு என்னைக்கு புரியும் அப்படின்றதே எனக்கு புரியல. அதுதான் அது எடுத்ததுமே என்னன்னா அந்த காஞ்சமாடு கம்பளை பூந்த மாதிரி தான் இன்னைக்கு பூந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலி ஃபன்னா போயிட்டு அதுக்கப்புறம் சாந்தி முகத்தெல்லாம் ஃபன்னா போயிட்டு அப்புறம் பேசி ஈஸியாக அப்படி போகணும்னு வச்சுக்கோங்க. எடுத்ததுமே அப்படியே டைவ் அடிக்கிற மாதிரி, நீச்சல் குளத்தில் டைவ் அடிக்கிற மாதிரி அடிச்ச மாதிரி தான் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை எளிமையா புரியுற மாதிரின்றதுக்காக சொன்னேன் நான். ரொம்ப எளிமையா புரியுது சார். ரைட். கொஞ்சம் அந்த இது வாட் இஸ் தட் சவுண்ட் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கான்னு மட்டும் கொஞ்சம் பார்த்து ஓகேன்னு சொல்லுங்க டக்குன்னு. ஆமாயா ப்ளீஸ். ஆமா, இது வந்து மீனம்மா அவங்க தான் இது வந்து இந்த மைக் ஃபர்ஸ்ட் டிஜே மைக் வாங்கி கொடுத்தாங்க. அந்த மைக் இன்னைக்கு தான் ரொம்ப நாள் கழிச்சு யூஸ் பண்றேன். அது காரணம் என்னன்னா இந்த தம்பி வாங்கி கொடுத்த மைக் அப்படியே இருக்கு. இப்போ அது இன்னும் 2-3 நாள் கழிச்சு ஓபன் பண்ணுவேன். இப்போதைக்கு ஆல் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்ட் அண்ட் போட்டு சூப்பர் குட் அவ்வளவுதான். தேங்க்யூ ஸோ மச். ஸோ வந்த அத்தனை பேருக்கு நன்றி. இப்போ நம்ம வந்து அப்படியே லைவ்ல போய் லாஸ்டா கமெண்ட் படிச்சுக்கலாம். ரைட். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா நம்ம அந்த லெட்டர் கொடுக்குற விஷயம் என்னங்க 4:30க்கு காலையில என்ன நடந்தது? ஆமா திருட்டு கேஸ். அதுக்கு திருட்டு கேஸ் கரெக்ட் சார். நீங்க கரெக்டா தான் இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே முத நாள் ராத்திரி காமிப்பாங்க. போய் தூங்குறதுக்கு முன்னாடி நடக்கிற அலப்பறைகள். அது வந்து லவ் வந்து லெட்டர் கொடுத்துட்டு அது வந்து ஓடி போயிட்டாப்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. விஜய் விஷால் வந்து லவ் லெட்டர் வந்து கொடுத்துட்டு என்ன சொல்லுங்க, இல்ல கேமரா வைடா இருக்கு அப்படின்னு போட்டிருந்தாங்க. நான் உடனே ஏதாவது நான் முயற்சி பண்ணலாமா அப்படின்னு பார்த்தேன். அப்படியே கொஞ்சம் முன்னாடி அப்படியே விட்டுவாங்க. ரொம்ப வைடா தான் ஆயிடுச்சு. நான் சொன்னேன் உங்ககிட்ட நான் கரெக்டா செட் பண்ணுவேன், என்கிட்ட அதை விடுங்க அப்படின்னு. அப்படி இந்த சைடுல பாருங்க, இந்த இடத்துல கொஞ்சம் திருப்பணும் லைட்டா கொஞ்சம் பாருங்க. பர்ஃபெக்ட்டா இருக்கும். பாப்பா கரெக்ட். பரவாயில்ல, செமையா பண்ணீங்க. நடக்குதுன்னு தெரியலையே. எட்டி உதைச்சா இது விழக்கூடாது. அதுதான் என்னோட தெரியுது. சரி, எனிவே அதான் அந்த முதல் நாள் வந்து அந்த லெட்டர் மாத்திப்பாங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் இங்க இருந்து அங்க வந்து லெட்டர் போகும். யாருகிட்ட இருந்து, தர்ஷிகா கிட்ட இருந்து இவருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம விஜய் விஷாலுக்கு ஏதோ லெட்டர் போகும். வார்டன் அதையே ஃபர்ஸ்ட் கண்டுபிடிவார். சரி, அவங்கதான் வந்து ஒரு மாதிரி சின்ன சிறுசா ஏதோ ஒரு லெட்டர் எழுதிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா ரஞ்சித் லெட்டர் எழுதிட்டு இருப்பாரு அடுத்து. அப்ப அதுதான் வந்து விஜய் விஷால் இது ஜெஃப்ரி கேப்பாரு, இது என்ன வயசுக்கு பேருக்கு ஏத்த மாதிரி, அதாவது பெரியவங்கன்றது மாதிரி நடிக்க சொன்னா வெயிட்டுக்கு ஏத்த மாதிரி நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி, வயசுக்கு ஏத்த மாதிரி நடிக்கிறாரு. அந்த மாதிரி கலாய்ப்பாரு அவரை. ரஞ்சித் நீ செய்யக்கூடிய வேலையா லெட்டர் கொடுத்துட்டு ஓடி போயிட்டானதுமே வந்து இவரு கேட்பாரு சத்யா யார் கூட அப்படின்னு. அது அப்புறமேட்டு இவன் முத்த சொல்லுவாப்ல, இந்த தீபாவளி பரிசு காத்திருக்கிறது, எல்லாரும் தோட்டத்துக்கு வரோன்ற மாதிரி எல்லாருமே கைமாட்டு போயிட்டு இருக்க போதும் அப்படின்ற மாதிரி விஷயமும் போயிட்டு இருக்கோம். சோ இந்த மாதிரி எல்லாம் ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க இவங்க. அதன் பிறகு வந்து தூங்க போறதுக்கான விஷயங்கள் நடக்கும். தூங்கும்போது பாத்தீங்கன்னா திருட்டுத்தனமா ஆனந்தி அதுவும் அலாம் வச்சு எழுந்த மாதிரி எழுந்திருப்பாங்க. சூசுபத்துக்கு எழுந்தாங்களா என்னன்னு தெரியல, எழுந்து திருடுவாங்க. ஜாக்கி எல்லாத்தையும் திருடி கொண்டு போய் வச்சிருவாங்க. ஷூ எல்லாம் எடுத்துன்னு போய் கிச்சன்ல வர போய் வைப்பாங்க எல்லாத்தையும். அது கூட பரவாயில்லங்க, திட்டு கேஸ் அதனால பண்ண அதுக்கான உழைச்சாங்களா இல்லையா? உண்மையிலேயே சில இடங்கள்ல வந்து ஆர்ஜே ஆனந்தி வந்து இந்த கண்ணெல்லாம் முருட்டின்ற மாதிரி
உருட்டி, அது என்னது என்ன நாய் நாக்கு முறுக்கி, அதுக்கு நிறைய பேர் டங் ட்விஸ்டருக்கு வந்து நிறைய பேர் வந்து போட்டிருந்தீங்க. கவிஞர் மகுடேஸ்வரனை ஃபுல்லா ஃபாலோ பண்ணவங்களுக்கு அதனால தான் இந்த மாதிரிலாம் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி யாரும் நேற்று கூட கமெண்ட் போட்டிருந்தாங்க. ரைட். ஸோ எனிவே சார், நீங்க அவங்க கவிஞரை ஃபாலோ பண்றது இருக்கட்டும், உங்களுக்கு யாரோ கூட கமெண்ட் போட்டுருந்தாங்களே, அநியாயத்துக்கு உங்களை ஃபாலோ பண்றாங்க போல இருக்கு. ஒருத்தருக்கு சாட்டின் நைட்டி கேட்டீங்க, எல்லாரும் சாட்டின் நைட்டி. எக்ஸாக்ட்லி. இன்னைக்கு அதுதான் யோசிச்சு பாருங்க, நம்ம ஒரு சாட்டின் நைட்டிக்கே நம்மளால ஒன்றும் பண்ண முடியல. இங்க என்னன்னா ஏகப்பட்ட சாட்டின் நைட்டி. யோசிச்சு பாருங்க. அதுதான் யாரோ, ஆனா உண்மை இந்த பிக் பாஸ் டீம்ல ஏதோ ஒரு லேடி வந்து ஃபுல்லா ஃபாலோ பண்றாங்கன்னு மட்டும் எனக்கு தெரியுது. ஏடியில வந்து ஏதோ ஒரு லேடி ஃபாலோ பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி நுட்பமா அவங்க தான் கவனிப்பாங்க, வேற யாரெல்லாம். நான்லாம் இப்ப பாருங்க, இப்ப ஆரம்பிச்சது என்ன, எதுல ஆரம்பிச்சது தெரியல எனக்கு. சாட்டின் நைட்டி நீங்க தான் சார் கண்டுபிடிச்சீங்க, பாய். ஓகேங்களா? எதனால வந்து இந்த இது பேர் என்ன, யாருக்கு ஸ்கட்டுக்கு செலக்ட் பண்ணுங்கிறதெல்லாம் நேத்து எனக்கு விளக்கங்கள் கொடுக்கும்போது தான் சார் எனக்கு ரொம்ப இதுவா இருக்குது சார். எது மேடம்? நான் கிரீன் சாண்ட் நேத்தே ஒரு பொண்ணு சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி நான் இவ்வளவு கிரீன் சாண்ட் அப்படிங்கிற மாதிரி பண்ணிருக்கேன். ரேவதி கூட சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி வந்து ஓரளவு சுதா வந்து ஃபார்ம் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு ஓரளவு தெரியுது போல. இப்போதைக்கு ஸ்டாப் மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு, அது கூட என்னன்னு தெரியாது. அது ஏதோ ஒரு கெட்ட வார்த்தைன்ற லெவல்ல அவங்க இருக்காங்க. அதோட ஸ்வாப்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணும்போது நீங்க அந்த வார்த்தை யூஸ் பண்ண வேண்டாம், அணி மாறுதல்னு சொல்லுங்களேன் அண்ணி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எனக்கு. அத நான் வந்து ஜஸ்ட் ஃபாலோ பண்றேன். ஓகேங்களா? சோ இதுதான். அதுக்கப்புறம் வந்து அது என்னடா திருக்குறள் ஆடாது, ஏதாவது ஒரு கெட்ட வார்த்தையா தான் இருக்க போகுது, அது தெரிஞ்சுட்டு இப்ப என்னடா பண்ண போற மொமெண்ட் தான். அதனால நமக்கு நம்ம என்ன பண்ண போறோம் சார்? ஓகே ஓகே ஓகே. சரிங்களா? சோ அதுதான் சார். அதுல ஒண்ணுமே இல்ல. இப்ப நீங்க அத பேசிட்டீங்கன்னா எல்லாரும் டாஸ்க்ல என்னங்க போயிட்டாங்க. ஒண்ணுமே இல்லனா கூட ஒரு விஷயம் ஒன்னு நடந்துதுங்க. அதாவது ஒரு ஸ்டெப் வந்தீங்கன்னா இது கீழ விழுந்து அது விடாது, எனக்கு தெரியும். ஓகே. சம்டைம்ஸ் வந்து ஒரு விஷயம் வந்து என்ன பேசுவாங்கன்னா, சிவாஜி வந்து ஓவர் நடிப்பு நடிக்கிறாரு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். காரணம் என்னன்னா, அவங்களாம் வந்து நாடக, அதாவது கூத்துல இருந்து நாடகத்து வந்தாங்க. கூத்துல வந்து அப்பெல்லாம் மைக்கு, இப்பதானே மைக்ல வந்தது, அப்ப வந்து மைக்லாம் கிடையாது. ரொம்ப கத்தி பேசணும், கடகோடியில இருக்கிறவங்களுக்கு கத்தி பேசணும். ஸோ அதுதான் வந்து அன்றைய காலகட்டத்தில் இருந்தது. அதுல இருந்து கூத்துல இருந்து நாடக சபாக்களுக்கு வந்து நாடக சபாக்கள் இருந்து திரைப்படத்துக்கு வந்தவங்கன்றதுனால எல்லாமே ஓவர் எக்ஸ்பிரஷனாவே இருக்கும். அவங்க வேணும்னு பண்ணல, ஏன்னா அவங்க கடந்து வந்த பாதைகள் அது மாதிரின்றதுனால அவங்க ஓவர் ஆக்டிங்னு சொல்லுவாங்க. இது வந்து முதல் மரியாதையிலே வந்து சிவாஜிக்கு வந்து ஒரு டக்கப்னு சொல்ல முடியாது. அப்போ வந்து நிறைய இதெல்லாம் மேக்கப்லாம் பயங்கரமா போட்டு அவர் வரும்போது எல்லாத்தையும் அழிச்சிட்டு வாங்கன்னு பாரதி சொல்லி அது ஒரு பெரிய ஷூட்டிங்கே பேக்கப் ஆகி, அப்புறம் நான் என்ன அவன் சொல்ல அந்த கருப்பை எதுக்கு நான் முடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அதன் பிறகு வந்து எல்லாத்தையும் கழிச்சிட்டு வந்து உட்காந்து அது அந்த படம் வந்து எல்லாருக்குமே ஒரு டவுட், ஏன் இளையராஜாவே வந்து இந்த படம் வேலைக்கு ஆகாது, இது இந்த மாதிரி வந்து இன்னொரு லவ் போகுதுன்றது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இந்த படம் சக்ஸஸ் ஆகும்னு சொல்லி அந்த படத்துக்கு நான் சம்பளம் வாங்காம மியூசிக் எடிட்டர் பண்ணி நல்ல படம் ஓடும்போது இவர் காசு கொடுக்க மாட்டேன், நீ தான் வேணான்னு சொன்னீங்க அப்படின்ட்டாரு பாரதி வச்சுக்கோங்களேன். ஸோ இது மாதிரியான படம் அது. அந்த படம் மாதிரி ஓவர் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு ஒரு சொல்லிட்டுப்பாங்க. அவர் வழி வந்து அவருடைய பேரன்ற ஒரு இன்னைக்கு அவரை விட பீட் பண்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணாரு. நிஜமாலுமே ஜாக்கி சார், அதாவது இல்ல பரவாயில்ல, அதாவது இப்ப எப்படின்னா சிவாவே பரவாயில்லன்ற மாதிரி ஆயிடுச்சுன்னா பாத்தீங்க எதுவுமே கிடையாதுங்க. இவர் வந்து காலைல சுத்தி வச்சுட்டு பண்ணலன்னு இல்ல, அந்த சுத்தி வச்சுட்டு பண்ணி பெல் அடிக்கிறதுக்கு போன கஷ்டம் பெல் இல்ல அந்த சுத்தி வச்சு பண்ணும்போது இந்த இவர் மாதிரி எல்லாம் பண்ணுவார் சார். பாகுபலி கட்டப்பா ரேஞ்ச், அதுதான் சொல்றேன் நானும். இந்த தானோஸ், இந்த சுத்தி பெரிய தானோஸ் தானே இந்த மார்வல் வருவாங்க, ஒருத்தன் சுத்தி ஒண்ணு வச்சுட்டே இருப்பான், ஏதோ ஒண்ணு அவன் சுத்தி வச்சிருப்பான். எனக்கு அது சுத்தமா பிடிக்காது, ஏன்னா மார்டின் ஸ்கார்செஸி ஸ்டைல் தான் நம்ம எல்லாமே. அது ஃபுல்லா வந்து இந்த ஜூஜும்பா மாதிரி ஒரு படம், அதுல என்னத்த கிடக்குது, நான் தான் பயங்கரமா வந்து எதுக்கு ஒண்ணு உட்காந்துட்டு இருப்பாருங்க. இந்த மாதிரியான ரசிகர்லாம் வச்சுட்டு நம்ம என்ன பண்றது சொல்லுங்க. ஐ லைக் ஹாரி பாட்டர், யூ லைக் இட், லைக் ஏதோ ஒண்ணு, அதெல்லாம் நல்லாதான் சார் இருக்கும், பயங்கரமா இருக்கும். நீங்க யோசிச்சு பாருங்களேன், திடீர்னு உங்களுக்கு ஒரு பவர் வந்து யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரிலாம் ஒரு யோசனையே நல்லா இருக்குல்ல சார், திடீர்னு அப்படியே படம் வரும். சோ அந்த மாதிரி சிவாஜி ஓவர் நடிப்புன்னு சொல்லும்போது அவங்க பேரன் ட்ரிபிள் த டைமா இருக்காரு. சாதாரண வாட்ச்மேன் அவர். ஆக்சுவலி அவர் வந்து இங்க வந்து அசிஸ்ட மாதிரியே அரேஸ்வரன மாதாவே பாலாக்கங்க அப்படின்ற மாதிரி வேண்ட ஆரம்பிச்சாரு. சரி, எனக்கு ஒரே ஒரு டவுட் தான் ஐயா, நீங்க நினைக்கிற மாதிரி நான் இந்த ஸ்கூல்ல முன்னேற்றிடுவேன்னு வரு, இவர் என்ன முன்னேற்றுவாரு ஐயா? அவர் வந்து ஏதோ ஒரு முன்னாடி ஏதோ ஒரு கதையில ஓடி இருக்காரு பொழுது அவரு சொத்து பிரச்சனை உங்களை மட்டும்தான் இப்படி ஒரு கான்செப்ட் இல்ல. இதுல எனக்கு ரொம்ப இன்னைக்கு பிடிச்சிருந்தது என்னன்னா, இவர் ஐயா எப்படியாவது நான் இந்த ஸ்கூல்ல முன்னேற்றுவேன்னு பார்க்கும்போது
பிரின்சிபல் தூங்கின்னு இருப்பாங்க. டக்குன்னு கட் ஷாட்ல காட்டினீங்கன்னா இவர் வந்து இங்க வேண்டின்னு இருப்பாரு, பயங்கரமா உருகிட்டு இருப்பாரு. என்னது ஃபவுண்டர் ஐயா இந்த ஸ்கூல்ல நான் முன்னேத்திடுறேன் அப்படிலாம் வேண்டிட்டு இருப்பாரு. இப்ப யார் ஆக்சுவலா ஸ்கூல்ல முன்னேத்தணும்? பிரின்சிபல் முன்னேற்றணும். பிரின்சிபல் தூங்கிட்டு இருப்பாங்க நல்லா. காலைல வேற பிரின்சிபல் கிட்ட வேற ஒரு அலரேஷன் ஓடி வந்து அருண் சொல்லுவாரு, மேம் இது எல்லாம் இந்த மாதிரி இருக்கு, பாக்குறேங்க பார்க்க சொல்லுங்க அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க பிரின்சிபல். அவங்க வந்து காலைல எழுந்து என்ன எழுப்பிட்டீங்கன்ற மாதிரி இருப்பாங்க பிரின்சிபல். அப்படியே ரொம்ப நாள் கழிச்சு பாடல் போட்டு டான்ஸ் ஆனாங்க. ஆமாமா, அந்த பாட்டு நல்லா இருந்தது ஆக்சுவலி. என்ன பாட்டுன்னா இது என்ன பண்றாது கல 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 கானா சாங்கு. எனக்கு இந்த இடத்துல இன்னொரு பாட்டு நல்லா இருக்கும் சார், அதெல்லாம் ஏன் போடல? என்ன பாட்டு? கண் முன்னே எத்தனை நிலவு காலையிலே, கலக்கலரா எத்தனை பூக்கள் சாலையிலே, என் உடம்பில மாற்றம், என் தலைமுறை கால்வரை ஏக்கம், பருவம் என்றால் எரிய வேண்டும் காதலிலே, வயசுக்கு வந்த பொண்ணே வாடி முன்னே, இதயத்தை தருவேன் என்ற நீதயம் தானே. அதானே அந்த படத்தை சொல்றீங்க. அடுத்த லைன் எனக்கு நிஜமாலும் பிடிச்சல, நீங்க உங்களுக்கு தெரியல கூட பரவாயில்ல கம்மி விட்டுருங்க. அது இப்பதான் பண்ணோம். வருவில் மாற்றம், கடவில் கடவில் ஏற்றம், கருவம் என்றால் முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான். அப்பா வரல இல்லைங்களா? அந்த பாடல்கள் போட்டு எல்லாரையும் வந்து டான்ஸ் ஆக வச்சா ரொம்பவே நல்லா இருக்கும். சோ அதெல்லாம் போடலாம் சார். எப்ப பாரு இது மாதிரி ஸ்கூல் பாட்டு எவ்வளவு பாட்டு இருக்கும், அத வந்து வரலன்றது எனக்கு கொஞ்சம் வருத்தம். இந்த பாட்டுலாம் போட்டா ரொம்ப பெப்பி சாங், இதெல்லாம் ஜாலியா இருக்கும். இதுவும் ஸ்கூல்ல படிக்கிறப்ப அந்த பசங்க எல்லாம் பாடுற ஒரு விஷயம் தானே. சரி பரவாயில்ல விடுங்க, எல்லாம் வந்து ஆடினாங்க. அழிக்கும் அதை கூட பாத்தீங்களா? சிவபிரகாஷ் இந்த மாதிரிலாம் நீங்க வந்து செய்யக்கூடாது, ஓகேவா? அது அவங்க படிக்கிறதுக்கு வந்து கஷ்டப்படுவாங்க. தங்கிலீஷ்க்கு வராது ஜாக்லிக்கு. வயதுக்கு வந்த பெண்ணே வாடி முன்னே, இலவசமாய் தருவேன் எந்த நீதயம் தானே, வலி என்பது சுகம்தானே, அது கூட சுகம்தானே, ஒரு முறைதான் உரசிப்போடி பார்வையிலே, 15 போனது 16 வந்தது, தாவணி பார்த்தேன் மீசை தடவி பார்த்தேன் பற்கள் இருந்தது உன்னாலே, இரக்கம் இல்லையோ இந்நீராள் தந்தால் என்னீராழினின் சிறை பிடிப்ப, உன் காரம் தந்தால் காரம் கண்டு காரம் கொடுத்து அதுல முளை அப்படி நாளைக்கு திறந்து வைக்கிறேன், வாயில போட்டு முன்னுவீங்கல்ல அந்த சித்திரத்துல நாளைக்கு முளை அப்படி போட்டு கலந்து வைக்கிறேன். ஓகே சோ இவங்க இதுக்கு இது இல்ல அந்த அதுக்கப்புறம் அந்த வாட்ச் தேடிட்டே இருப்பாங்க. தீபக் வருவாரு, அந்த இது மணி அந்த தீபக் வருவாரு, தீபக்கு தேடுவாரு. இவரு இந்த இதெல்லாம் ஐயா உங்க இதை நான் காப்பாத்தணும், ஏதோ சாகும்போது சக்தி வாங்கி செத்துருவாங்க தெரியுமா, இது ஒரு கற்பனை தானே. ஐயா ஏதோ வந்து எங்க பார்த்தாலும் மேய்ஞ்சிட்டாரு பொழுது, எங்கெங்க மேய்ஞ்சது தெரியல. அதுல ஏதோ ஒரு இதுல ஏதோ ஒரு ரூட்ல வந்து சக்தி வாங்கி செத்துவாங்க. யோசிச்சு பாருங்க, மணி அடிச்சமா போட்டமா போவாங்க. இவர் வந்து இப்படி வச்சு தானோஸ் மாதிரி இப்படி வச்சு என்னமோ பண்ணாருங்க அவரு. இப்படி ஹீமா த மாஸ்டர்ஸ் ஆஃப் யூனிவர்ஸ் அப்படின்ற மாதிரி எல்லாம் பண்ணாரு. இவ்வளவு பேச்சு பேசுறது அதுக்காக அதை காட்டினது. ஆமா இல்ல உண்மையிலே இல்ல அதுக்கு அதான் லீடுக்கு அதை தேடின்னு போய் கடைசியில இவரு வந்து பாப்பாரு. அதுக்கு கண்டே பிடிக்கல. கடைசியில அவரு ஜெஃப்ரி வருவாப்ல, ஏன்னா மழை வேற பெஞ்சது, அதனாலதான். அது ஆனா நம்மளுக்கு லாஜிக்கா நான் கேக்குறேன், அது இப்படி இவ்வளவு பெருசு நின்னு இருக்கு ஓகேங்களா, அதை எப்படி சார் கிச்சன் ட்ரால வைக்க முடியும்? கிச்சன் ட்ரால போய் தேடுவாரு சார் அவரு. யாரு? ஜெஃப்ரியும் தேடுவார், அவரும் தேடுவாரு. அதை பிரிச்சு திரும்பி வைக்கலாம், இப்படி எடுத்து தனித்தனியா அவுத்து வைக்கலாம்ன்றதுனால அவங்க போய் தேடுறாங்க, வேற ஒண்ணும் இல்ல. பட் அவ்வளோ யோசிப்பாங்க. சரி ஓகே விடுங்க, அதெல்லாம் தேடுவாங்க. தேடினா தீபக் வேற வருவாரு. தீபக் வந்துட்டு வேற ஏதோ இப்படி எல்லாம் பயங்கரமா தேடின்னு இருப்பாரு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தீபக் சொல்லுவாரு, இப்பெல்லாம் தேட்டு மணியே காணோம், பெல் அடிச்சதாவோ அதனாலதான் வாட்ச்மேன் காலையில சைலண்டா பெல் அடிங்கன்னா சும்மா சுத்தி வராரா தெரிஞ்சிச்சு எனக்கு அப்படின்னு சொல்லி தீபக் சொல்லுவாருன்னு வச்சுக்கோங்களேன். சோ அதெல்லாம் தேடி இல்ல ஆனந்தி மட்டும் அந்த மணியை எடுத்து வைக்கலாம். சிவா இன்னைக்கு சிவாவுக்கு வந்து தனி ஒரு இவ்வளவு நேரம் ஒரு இதுவே வந்திருக்காரு. ஐயா வேண்டது கொய்யா வேண்டதுலாம் வந்திருக்காது இல்ல, அது யோசிச்சு பாருங்க. உண்மைதான்.
அதன் பிறகு ஆனந்தி ஆனா நல்லா தான் செஞ்சாங்க. 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு ஷூஸ் எடுத்து வைக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து வச்சிருவாங்க. ஜாக்லின் பார்த்தோன்னே சிரிப்பு வந்துரும் அவங்களுக்கு. கிச்சன்ல பார்த்தா ஷூஸ் அவ்வளோ இருக்கும். அப்புறம் இவரு விபி வந்துருவாரு. விபி வந்துட்டு கைஸ் நெறைய திருடு போகுது. யாரோ ஒருத்தர் தான் சந்தேகப்படுறாங்க ஸ்கூல்ல. அத நம்ம எப்படியாவது வந்து சரி பண்ணிறணும் அப்படிங்கும்போது ஜெஃப்ரி நீங்க கால்ல போட்டுருக்கிற செப்பலே நான் தான் தேடி எடுத்து வச்சேன். கொஞ்சம் சும்மா இருங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மொமெண்ட் வந்து கொடுப்பாப்ல. அண்ட் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரையும் வந்து மார்னிங் டாஸ்க் சார் எப்பவும் போல டான்ஸ் ஆடி முடிச்சுடுவாங்க. முடிச்சுட்டு வந்து உடனே எல்லாரையும் உட்கார வச்சு ராணா டீச்சர்ஸ்க்கு ஃபீட்பேக் அவங்க கொடுக்கணும். ஓகேவா? சோ ராணவ என்ன சொல்வாரு அப்படின்னா பிரின்சிபல் இல்ல சத்யா தான் ஃபர்ஸ்ட் பேசுவாரு. சத்யா என்ன பேசுவாருன்னா பிரின்சிபல் வந்து தேவையில்லாம சில வார்த்தைகள் எல்லாம் விடுறாங்க, அவங்க வந்து குறைச்சிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. ஆமா ஓகேவா? சோ இவங்க ராணவ என்ன சொல்வாரு அப்படின்னா ஜாக்லின் அவருக்கு ரொம்ப பிடிக்குதுன்னு. இந்த ஸ்கூல்ல ஜாக் மிஸ் எனக்கு ரொம்ப பிடிக்குது, அவங்க வந்து கியூட்டா வந்து பேசுறாங்க. அதாவது மனசுல இருக்கிறது எப்படி இருந்தாலும் வெளியே வந்துன்ற மாதிரி இன்னைக்கு தீபக் கூட வந்து ஜாக்லின் பிடிக்கும்னு சொல்லுவாரு பாருங்க. ஜாக்லின் பண்ணது கியூட்டா இருக்கான், ஆனா அதுக்கு பிறகு வர்ற சொல்ற வன்மங்கள் அது வேற விஷயம். பட் ஆனா கியூட்டா இருக்குன்ற ஒரு விஷயம் வந்தது இல்ல, அந்த விஷயத்தை வந்து அவரும் சொன்னாருன்றதுக்காக சொல்லுவாங்க. எஸ் அதுல சொல்லும் போதே அவர் வந்து இப்ப கியூட்டா இருக்குன்னு ஒரு விஷயம் சொல்றீங்க, அப்புறம் வந்து அவங்களுக்கு சில விஷயங்கள்லாம் நான் என்கிட்ட இருந்தா கத்துக்கிறாங்க, என்கிட்ட கூட கேட்டு கேட்டு கத்துக்கிறாங்க, ஆனால் நானும் கத்து கொடுக்குறேன். அதுதான் நீங்க வந்து அவங்க வந்து இது கொடுத்தாங்களா மாரல் ஸ்டோரியில உங்களுக்கு எல்லாம் தெரியுதுன்றதுக்காக நீங்க பெரிய ஆள் கிடையாது, அறிவாளம் கிடையாது, தண்ணி வேலைன்ற மாதிரி சொல்றாங்கல்ல. ஆமா. அதன் பிறகு மஞ்சரி அவர் கலாய்ப்பாரு. தமிழ்ல பேசணுன்றாங்க, நிறைய இங்கிலீஷ் வருதுன்னு. மஞ்சரி வந்து கொஞ்சம் நோஸ் கட் மாதிரி தான் சொல்லுவாங்க. பட் அவருக்கு அந்த சர்க்கஸம் புரியறதுக்கு வாய்ப்பு இல்ல. அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு எல்லாம் புரியணுங்கிறதுக்காக தாங்க நான் இங்கிலீஷ் வார்த்தையை கலந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஒரு மற்ற விஷயங்களை கேள்வி பண்ணலாம் ஜாக்கி. அவங்க தமிழ்ல உண்மையிலேயே நல்ல புலமையா தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது அவங்க கிட்ட வந்து நீங்க வந்து இங்கிலீஷ் வருது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் ஒரு குறையா சொல்லுவாப்ல. அண்ட் முத்து வந்து வாட்ச்மேன்ல இருந்து பாராட்ட ஆரம்பிப்பார். வாட்ச்மேன் அண்ணாக்கு பெரிய கைத்தட்டல் கொடுத்துருங்க அப்படிங்கறதும். அந்த ஸ்கூல்ல நானும் பிரின்சிபல் எல்லாரையுமே வந்து கலாய்ப்பாரு அவரு ஃபர்ஸ்ட். ஓகேவா? நம்ம ஜாலியா பேசுற மாதிரி பேசுவாரு. அண்ட் அதன் பிறகு தர்ஷிகா சொன்னது நம்ம சொன்ன பாயிண்ட் வேலிடா இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு டீச்சர்ஸ்னா ஒரு டீச்சர் கிளாஸ் எடுக்கிறாங்கன்னா அவங்கள விட்டுறணும். அவங்க பிடி சார் வந்துடுறாரு, விபி வந்துடுறாரு, பிரின்சிபல் வந்துடுறாங்க, எல்லாரும் வந்து அந்த டீச்சர் என்னதான் எடுப்பாங்க அந்த கிளாஸ்ல. அது ரொம்ப ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லுவாங்க. முத்துவை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்லுவாரு அப்படின்னா பிரின்சிபல் வந்து அந்த டேபிள வந்து திங்கிறதுக்கு தான் யூஸ் பண்றாங்க, டக்குன்னு வராங்க, நீங்க வந்து அது பேர் என்ன சொல்றது பிரெட் சாப்பிட்டு எங்கள்கிட்ட பேசுறாங்க, ஒரு பிரெட்டா முடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து முத்து சொல்லுவாப்ல. சோ இது முடியுமா? இது முடிஞ்ச உடனே பாத்தீங்க அப்படின்னா பவித்ரா வந்து அவங்களும் பிரின்சிபல் தான் சொல்லுவாங்க. பிரின்சிபல் வந்து ரொம்பவே ரூடா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பவித்ரா மென்ஷனே பண்ணுவாங்க. அண்ட் அவங்க பேசுறது எல்லாமே நிறைய வார்த்தைகள் கொஞ்சம் ரூடா இருக்கு, அதெல்லாம் வந்து பிரின்சிபல் அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. அதே போல திருடுறதுன்னா ஒருத்தர் மேல அப்படியே அவங்கதான் திருடி இருப்பாங்கிற கண்ணோட்டத்துல, ஏன்னா எல்லாரோட கேரக்டரும் உங்களுக்கு தெரிஞ்சுங்கிறதுக்காக அப்ப அதுல சுவாரஸ்யம் எப்படி இருக்கும்? ஆனந்தி தான் எல்லாத்தையும் திருடி வைப்பாங்களா? அப்ப அத அவங்க சொல்லுவாங்க, திருடினாங்கன்னா நேத்து மஞ்சரி மேம் பண்ணதுதான் கரெக்ட், எல்லார்கிட்டையும் வந்து யாரா திருடினீங்கன்னு எல்லாம் கேக்குறாங்கல்ல, அந்த மாதிரி. அதாவது மக்குன்றது எவ்வளவு உதாரணம்னா இப்ப பவித்ரா கூட அதை முன்னிட்டாங்க நீங்க சொன்னீங்கல்ல. ஆமா. அப்ப அது மாதிரி ஒருத்தவங்க சொல்றாங்கன்னும் போது நீங்க எல்லாரையும் கேட்டுட்டு அப்படித்தானே வரணும். படிக்கிறாங்க, அதை கேட்டாங்கன்னு உடனே வந்து அவங்க தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா நான் எடுத்து வச்சது நான் அப்படின்வாங்க. ஏன்னா ஆனந்தி சொல்லுவாங்க மேம் நான் சத்தியமா நான் எடுத்து வைக்கல மேம், ஆனந்தி அவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க, நில்லுங்க இதான் உங்க பனிஷ்மெண்ட், இங்கே நில்லுங்க. அப்புறம் ஓரளவுக்கு பிரின்சிபலுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இன்னைக்கு ஜாக்கி அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இதுக்கு மேல நம்மளால தனித்து விளையாட முடியாது, இயங்க முடியாது அப்படிங்கிற காரணத்துக்காக விபி சாரோட சேர்ந்துருவாங்க அவங்க. அது வந்து எனக்கு இன்னும் வெளியில இருக்கிற டைட்டில் வின்னருக்கு வந்து ஏதோ ஆப் அடிக்கிற மாதிரி எல்லாமே பண்ண மாதிரி இன்னைக்கு வந்து ஏதோ அதான் ரொம்ப அந்த சீன் பார்க்கல, நான் ஏதோ சீன்ஸ் பார்க்கல. இவர் வந்து புடவை சரி பண்ணிக்காங்க, அங்க அவ்வளவு பெரிய அக்கப்பேர் நடந்துட்டு இருக்குமா, அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொன்னாங்க. நான் பார்க்கணும், இன்னைக்கு ஃபுல்லா கொஞ்சம் ஒர்க்கு, நாளைக்கு கண்டிப்பா நாளைக்கு விடிய காத்தால தான் வருவோம்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு மணி என்ன இப்ப இங்க வந்து மணி 8 சார், மணி 8 அங்க 2. நாளைக்கு வந்து 6:30க்கு படம், நான் வந்து 9 10 ஆயிடும், 11 மணிக்கு தான் பார்க்கவே ஆரம்பிப்போம். எப்படி இருந்தாலும் விடிய காத்தால வந்துடும். நாளைக்கு எப்படியா இருந்தாலும் லேட் ஆகுங்க, ஏன்னா நாளைக்கு கங்குவா ரிலீஸ் படத்துக்கு போறேன் நான். ஸோ இப்போ படம் போயிட்டு வர்றதுக்கு லேட் ஆகும். ஸோ அதனால இதுக்கப்புறம் எல்லாமே கொஞ்சம் லேட்டாக தான் போகும். ஏன் சொல்றேன், வெள்ளிக்கிழமைனா சீக்கிரம் வரலாம்னு நினைக்கிறேன், சனிக்கிழமை லேட்டாக போகும், ஞாயிற்றுக்கிழமை லேட்டாக தான் வருவோம். ஆமாம்.
அதனால அதெல்லாம் புரிஞ்சுக்காங்க. தட்ஸ் ஆல். ஓகே. நாளைக்கு கண்டிப்பா லேட், அதுல மாற்றமே கிடையாது. எஸ். சோ அதன் பிறகு ரஞ்சித் தான் வந்து கலாய்ப்பார். அதாவது பவித்ரா வந்து சொல்லுவாங்க திருடுறதை விட்டுட்டு ரஞ்சித் சொல்லுவாரு, எப்பதான் நீங்க கிளாஸ் எடுக்க ஆரம்பிப்பீங்க, இன்னைக்கு நீங்க ஆரம்பிக்கல நான் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவேன். அந்த மாதிரிதான் இன்னைக்கு கூட ஒரு ஏதோ டபுள் மீனிங் ஏதோ ட்ரை பண்ணார் போது ரஞ்சித். ஆக்சுவலி நம்ம கார்த்தி சொன்னாப்ல ஏதோ சவுண்டு கிட்ட வந்து அப்ப வாயில வைக்கணும், வாயில அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு ஜாக்லின் கிட்ட பேசினா, அது யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்க, அதை நான் பார்க்கல. ஓகே, ஒரு தகவல் மட்டும் வந்தது. எஸ், அண்டர்ஸ்டுட். சோ அதன் பிறகு விஜய் விஷால் போன்ல வெளியில வந்து பேசலான்ற மாதிரி ஏதோ பேசினதா சொன்னாங்க. பாராட்டிட்டு ஏதோ சொல்லிட்டு அதுக்கப்புறம் வெளியில நம்பர் எல்லாம் பேசலாம் அப்படின்ற மாதிரி சொன்னதா சொன்னாங்க. தெரியல. ஓகே. விஜய் விஷால் வந்து விபிக்கு பாராட்டுகளை தெரிவிப்பாரு. நிறைய பேர் விபி வந்து சூப்பரா பண்ணாரு அப்படின்னு சொல்லுவாங்க. விபி வந்து நிறைய ரொம்ப குட்டா இருக்காரு, எல்லாரும் அவங்கள்ட்ட ரூடா இருந்தா கூட வந்து அவங்க வந்து குட்டா இருக்காரு அப்படிங்கிற விஷயத்தையும், அவர் தான் வந்து விஜய் விஷால் அந்த தீனியை தான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க, ஒரு பிரெட் அனுப்புறாங்கன்னு சொன்னது வந்து விஜய் விஷால், முத்து இல்ல. அண்ட் ரயன் அவர் வந்து வாட்ச்மேன் வந்து ரொம்ப குட்டா இருக்காரு, என்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்காரு அப்படிங்கறதையும், பிடி சாரும் வந்து செம ஜாலியா இருக்காரு. அண்ட் ஜே மேம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான் குட் அப்படின்னு சொல்லி அவரு சொல்லிட்டாரு. அண்ட் இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்ட உடனே பிக் பாஸ் அவருக்கு வேண்டிய ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லணும்ல, ஃபவுண்டர் பிரின்சிபல் மேம் அப்படின்வாங்க. உடனே சொல்லுங்க சார் இப்படிலாம் ஏந்து நிற்கும் போது சொல்லுவாரு, எல்லாம் கரெக்டா இருக்கு, இதெல்லாம் போன வாட்டி சொல்லாமலே செஞ்சாங்க எல்லாரும். அப்ப அவர் சொல்லுவாரு, உங்க ஃபவுண்டர் இருந்தப்போ ரொம்ப நல்லா இருந்ததுமா, எல்லாரும் வந்து ரொம்ப டிசிப்ளின்டா இருப்பாங்க, பாக்குறதுக்கே வந்து இதுவா இருப்பாங்க, அப்பீலிங்கா இருப்பாங்க, என்னமா இது அப்படின்னு உடனே கிளீன் ஷேவ் இஸ் ரூல் நம்ம ஸ்கூல்ல இனிமே அப்படின்னு சொல்லி அவங்க முடிச்சிடுவாங்க. சோ இதுதான் அவங்க பண்ண விஷயங்கள் காலையில டாஸ்க்கு. சரி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதன் பிறகுதான் வந்து ஃபீட்பேக் செஷனா கொடுக்கணும். அதாவது என்ன ஃபீட்பேக் செஷன்னா, ஜாக்லின் ஃபர்ஸ்டே கூப்பிடுவாரு, கூப்பிட்டு கலாய்ப்பாரு பிக் பாஸ். ஆமா, அது இதுல காமிக்கல, ஆனா நம்ம வந்து பார்த்தோம் 4 மினிட்ஸ் கிட்ட. அவங்க வந்து மாரல்னா என்ன, மாரல் கிளாஸ் எடுங்கன்னா, அதாவது ஜாக்லின் மேல தான் அவங்க எல்லாருமே கொலகாரனா இருக்காங்க. ஆமா. அப்ப வெளியில இருந்து எத்தனை ஆளதான் இட்டு வந்து விடுறது, வெளியில இருந்து 6 வைல்ட் கார்டு அனுப்பிச்சு எல்லாம் டிப்ளமேட்டிக்கா பேசிட்டு இருக்குங்க. அவ்வளவுதான். இப்ப என்ன பண்றது, இதை புரிஞ்சுக்கிட்டு சொல்ற அளவுக்கான ஆள் வந்து ஜாக்லின் போது ஜாக்லினே வந்து மார கிளாஸ் எடுன்ற மாதிரி போய் அனுப்பிச்சு, நீ போய் அங்க இருக்கிறவங்க எல்லாம் போய் தட்டுன்னு சொல்லி அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சாங்கன்னு வச்சுக்காங்களேன். சோ அவங்க வந்து அவர் கிண்டலே பண்ணுவாரு. அயர்லாந்துக்கு வந்தாங்களாம், பிரான்ஸ்ல இருந்து அயர்லாந்துக்கு வந்து அங்கிருந்து வந்துட்டீங்களே, உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இவரு கொஞ்சம் மல்டிலிங்குவல் போல அது வந்து இதுல ஏதாவது இதுல லாங்குவேஜ் இந்த என்னது டியோலிங்கோல படிச்சிருப்பாரு நீங்க, இங்கிலீஷ்ல வச்சிருப்பாரு. அது வந்து அப்படின்னு இருக்கும், இவரு அப்படியே பிரெஞ்சுல சொல்லிருப்பாரு, அது மறந்து போயிடுச்சு. ஆனா இவருக்கு டியோலிங்கா இருக்கும், யாருக்கு தெரியும் சொல்லுங்க. இல்ல பிரெஞ்சு மிஸ் ஏதாவது முடிய பிடிச்சிட்டு உட்கார வச்சிருப்பாரு, கூகுள் டிரான்ஸ்லேட்ல போட்டாலே சொல்லிடுமே. சொல்லும், அதுதான் ஏதோ ஒண்ணு. டியோலிங்கோல இன்னும் நிறைய விஷயங்கள் கேட்கறத வந்து எப்படி கூகுள்ல நிறைய இடத்துல குழம்பிடும். டியோலிங்கோ அப்படி கிடையாது, அது கிளாஸ் எடுக்கிறது, அது சொல்லி கொடுக்கறது தான் சார் சொல்லி கொடுக்கும். அதேதான். கூகுள் வந்து நம்ம கேக்குறத வந்து சொல்லும். இப்ப ஜெர்மன்ல பாத்தீங்கன்னா வி கேட்ஸ் அப்படின்னு எது சொல்லுவாங்க அப்படின்னா வந்து ஹவ் ஆர் யூ அப்படின்னு அர்த்தம். ஓகே ஓகே. அந்த மாதிரி ஹவ் ஆர் யூ மட்டும் இவர் போட்டு கேட்டாரு போல. ஓகே ஓகே. நீங்க ஜெர்மன்ல ஒரு 4 மாசம் இருந்தீங்கல்ல, என்ன இது எலி அம்மனமா ஓடுதுன்னு பார்த்தேன். எஸ் எஸ் கம் டு 4 மாசம் இருந்தாலும் கத்துன்னு வந்தேன்ல. ஆமா ஆமா ஆமா. அங்க கூட ஒருத்தன் வந்து கேட்டானே, எதுக்கு வா பார்ல இருந்து அப்படியே போயிடலாம் ரூமுக்குன்னு கேட்க கூட நீங்க போகாம வந்து கொஞ்சம் நின்னீங்க இல்லைங்களா அந்த இடத்துல. அது கோடான கோடி நன்றி, கோடான கோடி நன்றி ஏசப்பா. இல்ல மேடம், நடந்தது சொல்லணும்ல எல்லாரும். யாருமே கேட்கல சார், நீங்க நடந்ததெல்லாம் பத்தி worst-ஆ behave பண்றீங்க. உடனே வந்து அம்மன் படத்துல வரும் தாலி எடுத்து காமிச்சிருக்காங்க, அது so what I am married அப்படின்னு சொன்னா so what கொஞ்சம் அறிவில்லாத பையலா இருந்தா. மேரிடா இருந்தா அதுக்கு என்ன சம்பந்தம், மேரிட்னா என்னப்பா அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து இல்ல ஐ லைக் ஹிம் அப்படின்னதுக்கு அப்புறம் அப்படி சொல்லு, அதை விட்டு ஐ லவ் மை மேன் அப்படின்னா அத சொல்லு, அத சொல்லாம திருப்பி மேரிடு தாலி வர கேட்டு வந்து தாயம்மா நாயம்மா பேயம்மான்னு சொல்லிட்டு ஜஸ்ட் லைக் அவ்வளவு நக்கலா இருக்குல்ல என்ன நக்கல் பண்றதுன்னா. இல்ல மேடம் சொல்றேன். அப்புறம் நீங்க அந்த ரிலேஷன்ஷிப் இது இல்ல, அதுக்கு எல்லாருமே வந்து பாராட்டுகளை தெரிவிச்சிருந்தாங்க. நன்றி கல்யா. ஒரு 35-40 நிமிஷம் போயிடுச்சு, அதை நான் தான் எடிட் பண்ணேன் ஆக்சுவலி. நிறைய தூக்கிட்டு 30 நிமிஷத்துக்கு வர மாதிரி பண்ணி அப்புறம் எடுத்து போட்டேன். நிறைய போச்சு அது. சரி, ஒரே நாளே எல்லாத்தையும் சொல்லிட வேண்டாம், பொறுமையா ஒண்ணு ஒண்ணா சொல்லிக்குவோம் அப்படின்ற மாதிரி.
சோ அவர் பிரெஞ்சுல வந்து ஏதோ ஒண்ணு கேட்டா இவங்க அப்படியே முடிப்பாங்க போஞ்சோ அப்படின்னுவாங்க. அதுக்கு இது நீங்க அயர்லாந்து வழியா வந்திருக்கீங்களே நீங்க. நான் அங்கேயும் போய் உங்க தமிழை வளர்க்கணுங்கிறதுக்காக நான் தமிழ் கத்துக்கிட்டேன் அப்படின்னுவாங்க. அவங்கள்ட்ட கொடுத்த டாஸ்க் தான் ஆக்சுவலா எல்லாருக்கும் நீங்க போய் மாரல் ஒண்ணு கத்துக்கணும்னு இல்ல. இந்த வீட்டுல அவங்கள பாத்துருப்பீங்கல்ல, அவங்க என்ன மாரல் கத்துக்கணுங்கிறத அவங்கள்ட்ட சொல்லுங்க அப்படின்னு டிவி தான் சொல்லுவாப்ல. அதனாலதான் இந்த டாஸ்கே. ஜாக்லின் வந்து ஃபர்ஸ்ட் தீபக் கிட்ட தான் ஆரம்பிப்பாங்க. நல்லா இருந்தது. அவங்க இந்த மாமரம் பற்றி சொன்ன கதை வந்து ரொம்ப அழகா இருந்தது. அதாவது ஒரு குரங்கு போய் மாங்கொட்டைய வந்து நட்டு வச்சிடுமா. ஓகேவா, அவங்க அம்மா கிட்ட போய் டெய்லி கேக்குமா, இது என்ன வளரவே இல்லம்மா வளரவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா அது போய் பாத்துருக்கு, வளரல. அப்புறம் அவங்க அம்மா சொன்னாங்களா, இது இப்ப இல்ல 1 வருஷம் ஆனாலும் வளராது, இன்னும் 7 ஜென்மம் இருந்தாலும் வளராது. நீ எடுத்து பாத்துட்டு வளர்ந்துருச்சான்னு எடுத்து பார்த்தனா அது எப்படி வளரும். அதனால அது அப்படி பண்ணாது, அதான் அதன் போக்குலயே விட்டுடு, அது வளரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்ற மாதிரி சொல்லிட்டு அவரு தீபக் வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்களும் அறிவாளி அப்படிங்கறது கிடையாது. உங்ககிட்ட வந்து கேக்குறாங்க, உங்ககிட்ட வந்து ஒரு விஷயம் நீங்க சொல்லி கொடுக்குறீங்க எல்லாருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக நீங்க தான் அறிவாளிங்கிறது கிடையாது. சோ அத நீங்க வந்து புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாரு. தீபக் அதை அக்செப்ட் பண்ணி உட்கார்ந்துருவாரு. அதன் பிறகு வந்து சௌந்தர்யா கிட்ட சொல்லுவாங்க. சௌந்தர்யா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கா வந்து கதவை தட்டி நாக் பண்ணி வா அப்படின்னு உன்னை கூட்டுலாம் வராது. ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம தான் போயிட்டு தேடி கண்டுபிடிக்கணும். அத வந்து முதல்ல பாரு அப்படிங்கறதையும் ராணவ் வந்து கலைப்பார். நீங்க வந்து அத ரொம்ப நல்ல அட்வைஸ் ராணவுக்கு. நீங்க எப்ப பேசணுமோ அப்ப பேசுங்க, பேசிக்கிட்டே இருக்காதீங்க. உடனே அவர் இவங்கள உடனே நக்கல் பண்ணுவாரு. அதுதான் மேடம், அதை நான் பாத்துக்கிறேன், நீங்க நான் சொல்றது முதல்ல கேளுங்கன்னு உடனே அவங்க கரெக்டான ஹேண்டில் பண்ணாங்க. ராணா உடனே நிப்பாரு, முதல்ல நில்லுங்க அப்புறம் வந்து சொல்லுங்கன்ற மாதிரி கலாய்ப்பாங்க. உடனே இவருல அப்ப நான் நிக்கணுமா, நில்லுங்க, ஆமா என் கிளாஸ் முடியற நில்லுங்க, அப்புறம் பிரின்சிபல் வந்ததுக்கு அப்புறம் தான் உட்காருங்க சார். அதுதான் சார், இந்த பிரின்சிபலும் அப்புறம் அவங்க புடவை கட்டுக்காங்க. அப்புறம் இப்படிதான் பண்றது. அப்புறம் அங்கேயே பிரின்சிபல் போர்டு கிட்டே உட்காந்தா யாருமே காமிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி வந்து போய் ஏதாவது சொன்னாதான் அது புடவை காட்டுக்காங்க காமிப்பாங்கல்ல, அதுக்குதான் வர்றது. சரி ஓகே விடுங்க. நேத்தி கட்டின் அது என்ன பிரின்சிபல் நான் ஒரு நாளைக்கு ஒரு புடவை மாத்திக்கலாம் மாட்டாங்களா? ஒரே புடவை எல்லா நாளும் கட்டிட்டு ரொம்ப லோவ்ல போயிட்டு இருக்கு மேடம் இந்த சீசனே. சார் இது என்ன சீசன்? நீங்க பான்னு சொல்றதுக்கே லைட் எரியறதுக்கே காசு இல்ல. நீங்க சுத்தமா இல்ல, எல்லாம் 3-4 சீசன் எல்லாம் டவுன் பண்ணி போன சீசன்ல வந்து ஒண்ணுமே கேட்காம போய் கடைசியில சீசனே எதுக்குடா அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. இப்பதான் வந்து இவரு வந்திருக்கிறாரு விஜய் சேதுபதி. இது நல்லா பாருங்க, அதாவது மாயா இந்த பக்கம் பூர்ணி, இந்த பக்கம் கமல் கையில வந்து சொம்பு இருக்கிறா. அப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஜாக்லின் சௌந்தர்யா, இந்த பக்கம் விஜய் சேதுபதி சொம்பா. 7 சீசன் பண்ணி இவர் இப்பதான் வந்திருக்கிறாரு, அதுக்கே கையில சொம்பா. இது எப்பேற்பட்ட மேனிபுலேஷன்ஸ் பாருங்க. இந்த மாதிரியான மீம்ஸும் பார்க்க நேர்ந்ததுன்றதுக்காக இங்க பதிவு பண்ணாங்க. அது ஒண்ணு இல்ல, அப்படியே கேட்கலனா கூட கேட்காதது விஜய் விஷால தான் அவங்க கேட்கல. அதுக்கப்புறம் இன்னொரு தீபக் ஒரு வாரம் ஆச்சு இன்னும் கேட்கல. அங்க வந்து ஒரு சீசன் ஃபுல்லுமே கேட்கலையே, 100 நாள் ஃபுல்லாவே கேட்கல எதுவுமே. போட்டோவே நீங்க போடுறதே தப்பாச்சு. அப்படி இல்லையே, தீபக்கையும் விஜய் விஷால் போட்டோவையும் போட்டீங்கன்னா கூட அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஒரு வாரத்துல கேட்கலன்னு கூட சொல்லலாம். அதுக்குள்ளார வந்து நாங்க உங்களை மிஸ் பண்றோம், நீங்க திரும்பி வந்துருங்கன்ற மாதிரியான உருட்டெல்லாம் வேற உருட்டிட்டு இருக்காங்க. சரி விடுங்க, அதெல்லாம் அப்படிதான் ஜாக்கி. இன்னைக்குமே இதெல்லாம் இப்படிதான் இருக்கும்போது அருமை தெரியாது ஜாக்கி. என்ன சொன்னாங்க, நாங்க என்ன சொல்றோம், உடனே இருக்கும்போது அருமை தெரியாதுன்னு சொல்றீங்க. என்ன சொல்றீங்க சார்? I didn't mean anything. ஒரு flow அப்படி ஆக்ஷன்ஸ்லாம் காட்டி பேசணும், மேனேஜ்மெண்ட் லெசன்ஸ் சொல்லிருக்காங்க. அப்பதான் நம்மள வந்து இது பண்ணுவாங்க. ஓகே 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 ராணுவ சொல்லிட்டனா விஜய் விஷாலே அவங்க என்ன சொல்லுவாங்க, நகைச்சுவைங்கிறது வந்து அதான் போன ஹோஸ்ட் சொல்லுவார்ல, நகைச்சுவைங்கிறது வந்து யாரையா வச்சு ஒரு நகைச்சுவை பண்றீங்கன்னா எல்லாரும் சிரிக்கிறது இல்ல, யார வச்சு அந்த நகைச்சுவை பண்றீங்களோ அவங்களும் கூட சேர்ந்து சிரிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த விஷாலுக்கு சொல்லி கொடுப்பாங்க. சத்யாவை பொறுத்த வரைக்கும் ஆரம்பிப்பாங்க ஜாக்கி, லீடர்ஷிப் அப்படின்னு அவர் வந்து நான் இதெல்லாம் கேட்க முடியாதுங்க, நாமினேஷன் பண்ணும்போது இதுதான் கேக்குறீங்க. அவருக்கு திரும்ப சொல்லுவாங்க, எனக்கு என்ன கொடுக்கப்பட்டதோ நான் அதை தாங்க பேச முடியும் அப்படின்னா என்னால முடியாதுங்க. அப்ப கிளாஸ் விட்டு வெளில போயிடும். எனக்கு தெரிஞ்சு அது அருண் வந்து அவரை சரி பண்ணி கூட்டு வந்தது கரெக்டா இல்லங்க. அது அவரு எப்பயுமே அப்படிதான். அவரு ஒரு பிரின்சிபல் வைஸ் பிரின்சிபலா இருக்கும்போது எதுக்கு வெளியில இருக்கிறாரு, அவரு வேலையை அவர் பண்றாரு. இன்னொன்னு நானே
கடுமையா செய்ய மாட்டாங்க. ஆனா நிறைய இடத்துல சில பசங்களுடைய பிஹேவியர் எல்லாம் பார்த்து சில வைஸ் பிரின்சிபல் அப்படி இருப்பாங்க. அதே மாதிரி அவர் என்ன சொல்லுவார், போய் சாரி கேட்கணும், அப்பாலஜிஸ் கேட்க முடியாது. எக்ஸ்கியூஸ் மீ கேட்டாவது உட்காருங்க அப்படின்னு வரும்போதே எக்ஸ்கியூஸ் கேட்கணும். அந்த டீச்சருக்கு இப்ப என்னதான் மரியாதை? அப்புறம் கேட்பாரு, அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னுவாங்க. ஆமா, அதுக்கப்புறம் எக்ஸ்கியூஸ் மீ யார்கிட்ட கேட்கணும் அப்படின்னு. யார்கிட்ட கேட்கணும்? நான் செவத்திரியா கேட்கணும்? இது என்ன அவர் இறந்தவங்க அவங்க அப்படித்தாங்க இருப்பாங்க. நீங்க ஏங்க நீங்க இந்த டாஸ்கே இப்படிதான் அப்படின்னும் போது எதுக்கு இவ்வளவு டென்ஷனா வரீங்கன்னு கேக்குறேன். அப்படியே சொல்றீங்க. ரொம்ப போறீங்க, நீங்க ரொம்ப கோர்ல போறேனா? சரி சரி, அவ்வளவுலாம் வேணாம். சரி, அப்ப வாங்க அப்ப பவித்ராக்கு போயிருவோம். நம்ம கோர்ல போனா பவித்ரா கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, ரொம்ப யோசிச்சுக்கிட்டே யோசிச்சுக்கிட்டே இருந்தா வேலைக்கு ஆகுது, யோசிச்சுக்கிட்டே இருக்கிறத பேசணும் வெளியில அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லுவாங்க. அன்ஷிதாக்கு சொல்ற விஷயமும் நல்லா இருக்கும். அதாவது நம்ம எல்லாருக்குமே வந்து பாசமா இருக்கும், எல்லார்கிட்டயும் நம்மளோட இதுவே அதுதான், பாசமா இருக்க மாதிரி இருக்கும். எல்லாரும் நம்ம மேலே அப்படி இருக்க மாதிரி இருக்கும். ஆனாலும் கூட யாரும் அப்படி கிடையாது. சோ எது செஞ்சாலும் யோசி. ஆனா உண்மையில அன்ஷிதா தனக்கு என்ன சொல்ல போறாங்கன்னு கேக்குறது ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. சார் உட்காருங்க சார், நீங்க அவர் வெளில போக சொல்லுங்க, இல்ல கூட்டு போங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து அன்ஷிதா சொல்லுவாங்க. அவங்க சீரியஸா பாத்துட்டு இருக்காங்க. லைக் வந்து 84 பேர் போட்டுருக்காங்க. அந்த லைக் போட்டவங்களுக்கும் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்துட்டு இருக்க அத்தனை பேருக்கு எங்களுடைய நன்றியும் அன்பும். எஸ், தேங்க் யூ. பட் தயவு செய்து லைக் போடாதவங்க லைக் பண்ணுங்க. ஓகே. சோ அன்ஷிதா சொல்லிட்டேன்னா, அதன் பிறகு முத்து வந்து சொல்லுவாங்க, முத்துவையும் சொல்லுவாங்க, வார்த்தைகளை வந்து ரொம்ப பார்த்து பேசுங்க. அண்ட் எமோஷன்ஸையும் சரி, மத்தவங்க எமோஷன்ஸ் அது எந்த அளவுக்கு காயப்படுத்துதுங்கிறத யோசிச்சு வார்த்தைகள்ல கவனம் இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முத்துவுக்கு வந்து தெரியப்படுத்துவாங்க. அதன் பிறகு வந்து வேற என்ன, அவ்வளவுதான். இவங்க எல்லாருக்கும் வந்து சொல்லுவாங்க. நடுவுல இவரை கூப்பிட்டு வந்து இவருங்க வந்து உட்கார வச்சிருவாரு. நம்ம 29 மினிட்ஸ் ஒண்ணும் கிடையாது. அதனால அதை அப்படியே இதோட நிறுத்திக்கிட்டு கமெண்ட் படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகே சார், போங்க. பிரகதீஸ்வரன் வந்தாச்சு. அவங்க வந்து பிராங்க் ஃபைட் ஆகுது கடைசியில் அப்படின்னாரு. அதை பத்தி நம்ம அடுத்த இதுல பேசலாம். பத்மா விஜய் அவர்களும் வந்து இன்னைக்கு போரிங்கா இருந்தது எபிசோட் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இல்ல ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது இவங்க ரெண்டு பேரும் அவங்களுடைய கமெண்ட்களை போட்டாங்க. இப்பெல்லாம் முதல்ல எல்லாருமே ஹாய் சொல்றது இல்ல, அதனால ஓகேவா. அதே மாதிரி வந்து மஞ்சரிக்கு வந்து நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து சொன்னாங்க. விமலன் மணி, பத்மா விஜி, செல்வியார், சித்ரா செல்வமோகன், கேஜி, கிஃப்டன், சௌமியா நவீன், கௌரி ஷெழி, கார்த்திகேயன், அருண் எமோஜி, டெல்பின், கோபிகுமார், கிஃப்டன், கவின், கேஜி அண்ட் கார்த்திகேயன், சபரி சுந்தர், உல்லாச பறவை, புவனா பாலகணேஷ், நிலோஃபி, ஸ்ரீதேவி கோதண்டராமன், நாகூர்கனி, அனில்குமார், மாயா குமார் அண்ட் ஆனி ஹெச், ராஜி கார்த்திக், ஜிகே, இவங்க எல்லாருமே ஹாய் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. சோ ஜிகே வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்களுக்கு வந்து டைம் எப்படி கிரேட்டா போகுதா அப்படிங்கறதையும், உங்களுடைய ஸ்பெஷல் வீடியோ எனக்கு நீங்க ரொம்ப பிடிச்சது அப்படிங்கிற ஒரு விஷயம். கூட கோபி கூட ஒரு கமெண்ட் அடிச்சிருந்தாரு. இது மாதிரி ரொம்ப அந்த ஸ்பெஷல் வீடியோ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரிலேஷன்ஷிப் பத்தி பேசுனது ரொம்ப நல்லா இருந்தது. இந்த கமெண்டையும் படிச்சிருந்தா இதெல்லாம் போட்டுருந்தோம் நினைக்கிறேன். ஆமா சார், அவர் வந்து இந்த மெல்லிய லைன் வந்து நீங்க சொன்னீங்க இல்லையா, தின் லைன், அதாவது பொசசிவ்னஸ்க்கும் சந்தேகத்துக்கும் ஒரு தின் லைன். அப்படி படிங்க. Hi Jackie and Sudha ma'am, I'm Gopinath Nandakumar. You can address me as Gopi from London, and I have been working as a teacher for the last 10 years. I recently started following your YouTube content, and I wanted to take a moment to express how much I appreciate your work on your channel. Your recent video, which is today, about the thin line between possessiveness and suspicion really resonated with me. It's a topic that many people can relate to, especially those who have experienced similar situations. As a token of my appreciation for your insightful content, I would like to send a gift from Amazon. What I want to show my gratitude for your hard work. Mention Thank you, Gopi. Thank you so much. Okay. So அபிநயா வந்து போட்டிருந்தாங்க, ஜாக்லினை பாக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஹர்ட்ஃபுல்லா இருந்தது. அவங்க என்ன பண்ணாலும் வந்து அவங்கள ஒரு கண்டென்ட் சீக்கராவே பேசிட்டு இருக்காங்க. அதுல அது வந்து கரெக்டா இருந்தது. ஆனா வந்து நம்ம இவரு தீபக் தான் வந்து அந்த பொண்ணு சிரிச்சது அப்படின்னாங்க. அதாவது சில நேரத்துல வந்து சில பண்றப்ப பார்க்கும்போது சிரிப்பா இருக்கும். செத்து போய் அழுவும் போது கூட சில பேர் பண்ணும்போது நம்மளுக்கு டக்கு சிரிப்பு வந்துடும்.
கண்டிப்பா சில பேர் வந்து திடீர்னு பண்றது, ஏன்னா அவங்களுடைய எமோஷன் நம்மளுக்கு அது புரியாதுன்றது. அவர் மாத்தினதுக்கு அப்புறம் முத்து சொல்லுவார், ஒருவேளை அது அந்த நேரத்துல ஃபர்ஸ்ட் கண்டென்ட்னு முத்து அப்புறம் மாத்தி சொல்லுவாருன்ற. ஆமா, மாத்தி அதுல அந்த ஒருவேளை எமோஷனல கூட வந்திருக்கலாம், உண்மையா கூட இருக்கலாம். பட் ஆனா ஜாக்லின் பண்ணா கண்டென்ட் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் அவர் வந்து தெரியப்படுத்துவார். கரெக்ட் தான். அதான் நான் இந்த இடத்துல சொல்ல வந்திருக்கேன். எஸ், லைக் பண்ணிட்டேன்னு சொல்லிருக்காரு சிவா. லைக் பண்ணாதவங்க கண்டிப்பா லைக் பண்ணிடுங்க. அண்ட் முதல் மரியாதை வந்து தட்ஸ் அவங்களோட ஃபேவரட் மூவி எவர், மாயாவுடையது. பட் இஃப் யூ ரீவிசிட் த மூவி நவ் பிரசன்ட்ல வந்து ரீவிசிட் பண்ணனும் அப்படிங்கற ஒரு மாயா குமார் 80s கிட்டா. ஆமா, அவங்க தான் வந்து ரம்யாவா மாயா குமார் சார். ஓகே, ரம்யா கருணாகரன் ஒருத்தவங்க வந்து எஸ் மாயா, திஸ் இஸ் மாயா. இல்ல அவங்க தான். தோ ஐ அம் 80s கிட். அவங்க தான். ஷீஸ். ஆமா, இவங்க வந்து பொன்னாத்தா சார்பா வந்து ஒரு ஜஸ்டிஸ் ஃபார் பொன்னாத்தா அப்படின்னு போட்டுருந்தாங்க. அது நான் படிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இன்னொரு நாள் வந்து அதை வந்து நம்ம வந்து பேசுவோம். பொன்னாத்தா ஏன் அதை செஞ்சாங்க, பொன்னாத்தாவுக்குன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. கல்யாணம் பண்ணி வச்சாங்க, போனாங்க, தொடவே இல்லையே, பண்ணையார் தொடவே இல்லையே, சிவாஜி அவர்களை தொட. அப்ப அவங்களுக்கான ஃப்ரஸ்ட்ரேஷன்லாம் இருக்கும்ல, நியாயம் தான். அது என்னன்றத தனியா பேசுவோம். தேங்க்யூ. பொன்னாத்தா நீங்களா எனக்கு கேரக்டரே மேட்ச் பண்ணி பார்க்க முடியல சார். டக்குன்னு அப்புறம் நீங்க சொன்னோடனே அப்புறம் புரிஞ்சிச்சு. டக்குன்னு கற்பூர மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன் பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வைஃப் சொல்லு. ஓகே, சாரி சார். சரி, ஓகே. நட்சத்திரா சதீஷ் வந்து ஹாய் சொல்லிருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் டைம் கமெண்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன், மலேசியால இருந்து. ஷனாஸ் வந்து நீங்க ஏன் புல்லோவர் அணியவில்லை, அங்க வின்டர் தானேன்னு கேட்டிருக்காங்க. வின்டர் தான், பயங்கர குளிர். பட் வீட்டுக்குள்ளார அந்த அளவுக்கு இல்லையா? அதுவும் இந்த லைட்ஸ் போடுறோம்ல, அந்த லைட் போடுறப்ப குளிர் அந்த அளவுக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த லைட்டை அமர்த்திட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே உட்கார்ந்துருந்தா ஆகுது. அதுதான் மேட்டர். சோ உல்லாசப்பறை வந்து கோ மூவியா? கோம், அத கல கல கானா சாங், அந்த பாட்டு. ஓகே ஓகே, சூப்பர். ஓகே, பூனா மாலகன் சொல்லிருக்காங்க, யாருக்கு தான் வந்து ராணுவ ஓட் போட்டாங்கன்னு தெரியல. ஐ அம் வண்டரிங் அபௌட் பீப்பிள். அதாவது இந்த மாதிரி ஃபயர் விட்டதுக்காக ப்ரோமோ பார்த்து ஃபயர் விட்டு ஓட்டு போட்டவங்க எல்லாம் யாருன்னு சொல்லி பூனா சொல்லியிருந்தாங்க. மாயக்குமார் சொல்லியிருந்தாங்க, ஹீரோ கேரக்டர் இந்த மூவி ஆல்வேஸ் நைஸ். படிச்சாச்சு, அதான் நம்ம இன்னைக்கு பேசணும். அதே மாதிரி நிலைசிம் வந்து ஒரு இது எழுதிட்டு இருக்காராம், ரிசர்ச் ரிப்போர்ட். அதுல வந்து ஒரு கட்டிப்பிடி இது மாதிரி வந்து பார்த்து போயிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஏன் 2 இயர்லினா இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிச்சு, அதனால சீக்கிரம் வந்துட்டோம். நல்ல சாங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க. நவுடே ஸ்டொமக் பர்னிங் when சுதா மேம் sings well அப்படின்னு சொல்லிட்டு பேட் பாய் அப்படின்னு உங்களை போட்டுருக்காங்க. பேட் 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 பாய். We will rock you. ஓகே, லக்ஷ்மி அவர்களுக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிக்குமா? மலேசியால காலைல 4:40 பட் வந்து எனக்கு கமிங் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிருக்காங்க. லவ் யூ ஜாக்கி. லவ் யூ டூ. ஓகே, ஜிகே வந்து சொல்லிருக்காரு, எல்லாருமே அவங்களுடைய ஓன் டாஸ்க பத்தி தான் பேசுறாங்களே தவிர்த்து அண்ட் என்ன ஆக்சுவலா டாஸ்க் கொடுக்கப்பட்டதோ அதை விளையாடவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கறதையும், அங்க ஒன்னும் எல்லாரும் ரியல் லைஃப் பீப்புள் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து, அதாவது ரியலான பீப்புள் ஜாக்லின் அண்ட் அருணை தவிர்த்து மத்த யாரும் அப்படி ரியலா இல்லங்கிற ஒரு விஷயத்தை இல்ல. நீங்க மஞ்சரி ஜாக்லின் ரெண்டு பேருமே பயங்கரமா ஹர்ட் ஆனாங்க, அதுதான் உண்மை. அது கொச்சையான வார்த்தையா இருந்தது. அந்த ஜாக்லின் அண்ட் ரஞ்சித்தோடைய வார்த்தைகள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே அவர்கள் இங்க வந்து போட்டிருக்காரு. நம்ம என்னன்றத பாக்கலாம். நீங்க சொன்னீங்க இல்லையா, ரஞ்சித் ஏதோ டபுள் மீனிங் ட்ரை பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த விஷயத்திற்காக ஜிகே அதை வந்து மென்ஷன் பண்ணி போட்டிருக்காரு. வேண்டாமே அந்த ஜாக்லின் அண்ட் ரஞ்சித் வேர்ட்ஸ் ரொம்ப கொச்சையான வார்த்தைய அது அப்படின்னு போட்டிருக்காரு. கொச்சையான வார்த்தை தெரியல, அதான் நம்ம பார்க்கல. நீங்க அதான் கேட்டிருந்தீங்கல்ல அவருக்கு, அவங்க யாராவது பாத்தீங்கன்னா சொல்லுங்கன்னு கேட்டதுக்கு அதை ஒரு இது பண்ணி ரிலீஸ் பண்ணி சொல்லிருக்காரு. அண்ட் பிரியாக்கு வந்து இன்னைக்கு எபிசோடே ஒரே ஹெட்டேக்கா இருந்தது, சவுண்ட் நிறைய இருந்தது. அதேதான், அது எல்லாமே வேற யாரோ கூட வந்து சொல்லியிருந்தாங்க, நீங்க ரிவ்யூக்கு எப்படிதான் இன்னைக்கு எபிசோட வந்து டீகோட் பண்ணுவீங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், பாவம் நீங்க அப்படின்னாங்க. இல்ல, சில விஷயங்கள் நாங்க ரொம்ப ஹாப்பியா பாத்துட்டு இருந்தோம். இது சண்டை வந்து பொய் சண்டைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரியாக்ஷன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சோம். திடீர்னு ராணுவ போய் சிரிச்சுட்டு வருவாரு. நீங்க ராணுவ கூட விட்டுருங்க, அது அப்புறம் பேசுறேன், அப்புறம் செகண்ட் பார்ட்ல பேசுறது கீழே போட்டு மொமெண்ட் ஆயிடும். ஓகே, சுகன்யா கார்த்திக் சொல்லிருக்காங்க, ஹை ஜாக்கி, நேத்து நீங்க சொன்ன கமெண்ட் ஒரு கிளாஸ்ல எல்லா ஸ்டாஃபும் வந்து உட்கார்ந்து வந்து தர்ஷிகா இன்னைக்கு பேசுறாங்க. கரெக்டியா? அதேதான். பெர்ஃபார்ம் பண்ணார். ஹோப்பிங் விஜேஸ் will appreciate this in this weekend அப்படிங்கறதையும் சொன்னாங்க. ஓகே, ஓகே, ஜார்ஜியா ஜெய்ஸ்நாத் மோகன் அண்ட் கிருஷ்ணகுமார் நாகராஜன் இவங்கெல்லாம் வந்து ஹாய் சொல்லியிருக்காங்க. கிருஷ்ணகுமார் என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த மேங்கோ ட்ரீ ஸ்டோரி வந்து ஒரு மூவில வரும் நம்ம கோபி குமாரும் சொல்லிட்டாரு, உல்லாசபரையும் சொல்லிட்டாங்க. அது வந்து இந்த லவ் டுடே மூவில இருந்து வர்ற விஷயமா அந்த இது படத்துல வந்ததுன்னு தெரியும், என்ன படம் எனக்கு தெரியல. அத லவ் டுடே அவங்க ரெண்டு பேரும் சொல்லிட்டாங்க. ராதிகா சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் பையனுக்கு. எஸ், கரெக்ட். வாங்க.
வாங்க நீங்க வாங்க. ஓகே. சுகன்யா கார்த்திக் என்ன சொல்லுவாங்க, பால் அண்ட் ஸ்டிக் டாஸ்க் வந்து பாய்ஸ் டீம் மொத்தமா ராணுவையே வந்து கத்திட்டே இருந்தாங்க. டூ சேட் ஃபார் ஹிம்னு போட்டிருந்தாங்க. இல்ல நடுவுல நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தீபக்கு இந்த பக்கம் சத்யா விட்டுருவாரு, சத்யாவையும் கத்துவாரு. குச்சி வச்சு குத்திட்டாங்கன்னு போது அவங்களையும் எல்லாரும் கத்தி டென்ஷன் ஆவாங்க. அதையும் தீபக் எல்லாத்துக்குமே தான் டென்ஷன் ஆனாரு. அண்ட் அருண் பாக்யா வந்தாச்சு. யாமினி சொல்லியிருந்தாங்க, why did you start this song? It's my favorite song too. ஜாக்கி ரோட் ரோலர் ஏத்தி கொண்டுட்டார் போங்க அப்படின்னாங்க யாமினி. அதேதான் யாமினி தான் நேற்று சொன்னாங்க. நானும் யாமினி தான் கிளப் ஆரம்பிக்கலாம் இருக்கோம். கிரீன் ஸ்டாண்ட் கிளப். கிரீன் ஸ்டாண்ட் கிளப் வந்து யாமினி தான். ஓகே, கஃபூர் அவர்கள் சொன்னாங்க, ஹாய் அண்ணி அண்ணா, வர வர வந்து இந்த பயலுங்க ப்ரோமோக்கு கூட கண்டென்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அதனாலதான் வந்து இந்த மாதிரி கிரவுண்ட்ல இறங்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு கஃபூர். புவனா பாலகன் சொல்லிருக்காங்க, ஜாக் told Rana that he is making her uncomfortable sometimes. Any idea what is she talking about இருக்காங்க. தெரியலையே. ராணு வந்து ஜாக்லினை சில நேரங்கள்ல என்ன நீங்க அன்கம்ஃபர்டபிள் ஆக்குறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல இருக்கு. அது எதனால சொன்னாங்கன்னு தெரியலையே புவனா. அண்ட் கோபிகுமார் அவர்களும் வந்து இந்த எபிசோட் பயங்கர சத்தமா இருந்தது இன்னைக்கு அப்படின்னும், ஜாக்லின் எதுக்கு இன்னைக்கு அழுது பெர்ஃபார்ம் பண்ணாங்க ஜாக்கி, லாஜிக் சுத்தமா புரியல அப்படின்னு சொன்னாரு. காலையில இருந்து சமைச்சிட்டு இருக்காங்க இல்லைங்களா, அவங்க கால் வழியில நின்றுட்டு இருக்கும்போது சௌந்தர்யா அவங்களை கலாய்க்கிறப்ப அவங்களுக்கு அது கஷ்டம். அதனாலதான் வந்து சௌந்தர்யா வந்து காலைல கூட மன்னிப்பு கேட்கறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓம் பிரகாஷ் தான் வெரி குட். ஓம் பிரகாஷ் 3 அக்கௌண்ட்ல இருந்து லைக் போட்டுறாரு. சூப்பர், தேங்க் யூ. சோ லைக் பண்ணாதவங்க கண்டிப்பா லைக் பண்ணிடுங்க. யார் எதுக்கு அழறாங்க, எதுக்கு சாரி கேக்குறாங்கன்னு ஒண்ணுமே புரியல இன்னைக்கு எபிசோட்ல அப்படின்னாங்க. இன்னும் அப்படிதான் பயங்கர ஒரு மாதிரி கசகசன்னு இருந்தது. ஆனந்த் அவர்களும் வந்து ராணா வாஸ் ட்ரிகர்ட் த்ரூ அவுட் தி வீக் பட் அட் ஒன் பாயிண்ட் ஹி ப்ரிப்பேர்ஸ் ஓவர் அப்படிங்கிற மாதிரி பெர்ஹாப்ஸ் ஹி ஓவர் ரியாக்டட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை போட்டுருக்காப்ல. ஓம் பிரகாஷ் வந்து டெமி மூர், கேத் வின்சென்ட், சிண்டிகா கிராஃபோர்ட், ஜென்னி ஐயர் வரிசையில் வாய்ஸ் ஓவர், மரியானா வெயிட்டிங் ஃபார் தர்ஷன். எனக்கும் புரியல எதுக்குன்னு தெரியல என்ன விஷயம்னு சொல்லிட்டு. அமுதன் அவர்கள் வந்தாச்சு. போன்ஜர் ஜாக்கி அண்ட் சுதான் சொல்லியிருக்காரு, தேங்க்யூ, உங்கள் கனிவான வார்த்தைகளுக்கு நன்றிகள் பலன்றதையும் சொல்லியிருக்காரு, தேங்க்யூ. ஆக்சுவலி இன்னைக்கு எங்க வனிதாத்துக்கு இன்னைக்கு வந்து நினைவு நாள் இன்னைக்கு. அதே மாதிரி எங்க சின்ன ஆயா அவங்க இப்பதான் இன்னைக்கு ஃபேஸ்புக் ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனா அதுல வந்து 13 வருஷத்துக்கு முன்னாடி மீன்ல வந்து அவங்க வந்து பாகுபாடு காமிச்சாங்கன்னு எழுதி அவங்க இதுக்கு வந்து போயிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி. நல்ல மழை, அப்ப செம மழை, 2015 ஐ திங்க் போயிட்டு இருந்தது, அது ஞாபகம் இருக்கு. அப்ப அதுதான். அப்புறம் இன்னைக்கு என்ன, இன்னைக்கு வந்து 9வது நாள், அதான் 14/11/2024 சேனல் ஆரம்பிச்சு 9 வருஷம். நம்ம ஜாக்கி டிவி ஆரம்பிச்சு இன்னைக்கு 9 இயர்ஸ். ஓகே. சோ கோபிகுமார் அவர்கள் வந்து சொன்னாரு, இன்னைக்கு டுடேஸ் எபிசோட்ல வந்து வைஸ் பிரின்சிபல் வாய்ஸ் இஸ் மோர் ப்ராமினன்ட் தென் பிரின்சிபலை விட அப்படிங்கறத வந்து சொல்லிருக்காங்க. அந்த சீக்ரெட் டாஸ்க்ல ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொடுத்ததுக்கு ஜஸ்ட் 3 to 4 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொடுத்துருக்கலாம். கரெக்ட். அது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. கரெக்ட். அண்ட் யூ ஆர் லுக்கிங் லீன் அண்ட் ட்ரிம் ஜாக்கி, டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து செம கூலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தியாகராஜன் ஆனந்தன் சொல்லியிருக்காரு. லீன் அண்ட் ட்ரிம்மா சரி சொல்லட்டும் விடுங்க, தியாகராஜனுக்கு தோணுது சொல்றாரு. எதுக்கு இவர் லைஃப் நாமெல்லாம் இங்க கஷ்டப்பட்டு எப்ப போட்டு வந்து என்னைக்கா ஒரு நாள் ஸ்குவாட் போடுறீங்க மேடம், அது எப்பயுமே அவர் கேட்கல சார். யாராவது அதை கேட்டாங்களா, நாங்க எத்தனை மணிக்கு ஸ்குவாட் எழுதி வச்சுட்டா வந்து வர முடியும் உங்களுக்கு. ஒருத்தர் கொஞ்சம் கூலா இருக்காங்க, டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லிட்டா போதும் உடனே வந்துடுறது. ராஜா கிருபா சொல்லியிருக்காங்க, இவர் லைஃப் டைம் வந்து ஒரு பெர்ஃபெக்டா இருக்கான், அவரோட ஷிஃப்ட் முடியறதுக்கும் நம்ம லைஃப் டைம் வரதுக்கும் கரெக்டா இருக்கான். நன்றிகள். கோபி அவர்கள் வந்து லவ் லெட்டர் டு வர்ஷினி இந்த எபிசோட், இஃப் யூ ஆர் நாட் மை ஒய்ஃப் தென் கிவ் மீ a knife அப்படின்னு சொல்லிட்டு அதை வாமா உண்மையில அதை பார்த்தா அவங்க சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சிரிச்சுட்டு சாச்சனாக்கு வந்து அது ரொம்ப மொக்கையா தெரியும். அவனா வந்து வர்ஷினிக்கு அது வந்து பிடிச்சிருந்துன்னு வச்சுக்கோங்க. பட் இயல்பாவே வர்ஷினிக்கு வந்து விபி சார் பிடிக்குதுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. பருவமே புதிய பாடல் பாடு, பருவமே புதிய பாடல் பாடு, இளமையின் பூந்தென்றல் ராகம்
இளமையின் பூண்டென்றல் ராகம் பருவமே புதிய பாடல் பாடு. ஜோதி கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் Thank you, thank you. ஓகே. சோ நெல்லைசிமி சொல்லியிருந்தாங்க, இவங்க டாஸ்க் எல்லாம் எப்படி பண்ணுவாங்க? உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு நீ அப்படி பண்ணு நான் இப்படி பண்றேன்னு பண்ணுவாங்களா, இல்லைன்னா அப்படியே சித்தன் போக்கு சிவன் போக்குன்னு பண்ணுவாங்களா அப்படின்னா, சில நேரங்கள் அப்படியே வந்து ஃப்ளோல தான் பண்றாங்க நெல்லைசிமி. அப்படியே 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 ஒரு ஃப்ளோல போக வேண்டியதான். அண்ட் நைட் ஃபைட் இஸ் ரியல் ஃபைட்டா. ஆல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைட் வித் ஒன் அனதர் குரூப். சத்யா அண்ட் ராணவர் ஸ்டார்டிங் தட் ஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லைங்க, அது வந்து ரியல் ஃபைட்லாம் இல்லை. ஜிகே கோபி அவர்கள் வந்து ட்ரையாங்குலர் லவ் கான்செப்ட் இந்த எபிசோட் வாஸ் சோ இரிட்டேட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. உண்மை. ஹாய் சார், when Jack was crying did you see Muthu's attitude towards it? கண்டிப்பாக அதுதான் அதுல வந்து அந்த சிரிப்புக்கு தான் நான் வந்து அந்த விஷயங்களை சொன்னேன். நான் ஃபுல்லாவும் பார்க்கல. ஸோ அதுதான் நம்ம செகண்ட் பார்ட் போயிடலாம். எங்களை சப்போர்ட் பண்ண நினைக்கிறவங்களுக்கு டிஸ்பிளேல இருக்கிற QR கோட் அண்ட் இந்தியன் அண்ட் UK பேங்க் அக்கௌண்ட்ஸோடைய நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். பேபால் அக்கௌண்ட் நம்பரும் கொடுத்துருக்கோம். ஐ மீன் QR கோட் கொடுத்துருக்கோம். சப்போர்ட் பண்ணுறவங்க சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதுவரை பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பீங்க. வேற ஒரு எபிசோடில் சந்திக்கிறோம். அது நன்றி கூறுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.